ஹாய் சிஸ்டர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த கிளாஸ்ல என்ன பார்க்க போறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெஹந்தி தாங்க உங்களுக்கு நான் சொல்லித் தர போறேன். ஸோ மெஹந்தியில பேசிக்ஸ் கிளாஸ் 1 ஃபர்ஸ்ட் கிளாஸ் இன்னைக்கு வந்து நீங்க பார்க்க போறோம். என்னோட டீச்சிங் உங்களுக்கு புரியுதா பிடிக்குதா அப்படிங்கிறது கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் மெஹந்தி கிளாஸ்ல என்ன ஃபர்ஸ்ட் எல்லாருக்குமே நீங்க ஆல்ரெடி இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க தான் நம்ம சேனலை லைட்டா ஓப்பன் பண்ணி என்னன்னு பார்க்கலான்னு பார்த்துருப்பீங்க. ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா லைன் தான் ஃபர்ஸ்ட் கற்றுக்க வேண்டிய ஒரு விஷயம். லைன் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து மெஹந்தியில் ரொம்ப 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 நிறைய இடத்துல யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது லைன் மட்டும்தான். ஸோ ஃபஸ்ட்டு லைன் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, மெஹந்தி பிடிக்கிறது எல்லாமே வந்து நான் இப்போதைக்கு உங்களுக்கு வந்து நீங்கள் நார்மலாக இப்படி தான் நீங்கள் பிடிச்சி போடுறீங்க அப்படின்னா போடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் ப்ரொஃபஷ்னலாக நான் பிடிச்சி போடணுங்க்கா அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த 2 விரலுக்கும் நடுவில் இந்த டிப்பை வச்சு இந்த தம் ஃபிங்கரில் இப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கை வந்து கொஞ்சம் வலி இல்லாமல் இருக்கும். அதனால அப்படி ட்ரை பண்ணுங்கள். இல்லை எனக்கு இப்படி தாங்க்கா பழகிருச்சுன்னா பரவாயில்ல, பிகினிங்கில் போடுங்க, போக போக உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பழகும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு லைன் என்ன பண்ணணும்னா ஸ்டார்ட் பண்ணி இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக கொண்டு போங்க. ஸோ கோனுக்கும் மேலே அந்த லைன் போட்டிருக்க கேப் தெரியுதுங்களா? ஸோ எவ்வளோ நம்மளுக்கு வந்து கேப் இருக்குன்னு பாருங்க. பேப்பரோட இப்படி ஒட்டி எல்லாம் போடவே கூடாது. இப்படி பேப்பர்ல ஒட்டி நீங்க போட்டீங்கன்னா அது வந்து லைன் வந்து உங்களுக்கு கரெக்டா வராது. ஸோ அதனால இப்போ லைட்டா இப்படி ப்ரெஸ் பண்ணுங்க. ப்ரெஸ் பண்ண உடனே கோணம் வந்து மேலே எந்த அளவுக்கு உங்களால மேலே வந்து தூக்க முடியுமோ அந்த அளவுக்கு தூக்கி நீங்க எவ்வளோ தூரம் கொண்டு போனீங்கன்னாலும் உங்களுக்கு வந்து லைன் கட் ஆகாது. நீங்க ப்ரெஸ்ஸிங்கை ஸ்டாப் பண்ணாதான் லைன் வந்து கட் ஆகும். இது வந்து என்ன சொல்கிறது, லைன் வந்து ஏர்லேயே போகணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இப்படி ஸ்டார்ட் பண்ணி லைன் வந்து ஏரில் அந்த காற்றுலேயே வந்து லைன் வந்து போகணும். ஸோ அப்படி போனால் மட்டும்தான் உங்களுக்கு ஸ்ட்ரைட் லைன் வந்து கிடைக்கும். ஸோ நம்ம இந்த இப்படியே பேப்பரில் இப்படியே ஒட்டி இப்படியே போட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம கை ஒரு டைம் இல்லைன்னா ஒரு டைம் வந்து ஷேக் ஆகும். ஷேக் ஆகும்போது கொஞ்சம் லைன் வந்து கோணையாக வந்துடும். அதனால் இது வரைக்கும் நீங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணல, இப்போ தான் நான் பண்ணுறதுனால கண்டிப்பாக பரவாயில்ல பண்ணுங்கள். இப்போ இது வந்து தின் லைன், ரொம்ப 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 தின் லைன். இதுக்கு அடுத்து நீங்கள் இதே இதில் ஃபஸ்ட்டு ஒரு லைன் போடுங்க. போட்டுட்டு மறுபடியும் மெஹந்தியை அதே இதில் அப்படியே போட்டிங்க அப்படின்னா இது வந்து காந்தம் மாதிரி. நம்மளுக்கு வந்து இந்த கோனில் ஒரு பெனிஃபிட் என்னென்னா, ஒரு லைன் மேலே ஒரு லைன் போடும்போது இந்த சுகர் போட்டு மிக்ஸ் பண்ணியிருக்கிறதுனால அந்த ஸ்டிக்கினஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த எலாஸ்டிக் தன்மை இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து காந்த மாதிரி அடுத்தடுத்த லைன் வந்து இது மேலே இப்படியே ஒட்டிரும். நீங்கள் வந்து தனியாக அதுக்காக நீ வரையணுங்கிறது அவசியம் இல்லை. ஸோ இது வந்து கொஞ்சம் திக் லைன், அதாவது ஒரு லைன் போட்டுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் இன்னொரு லைன் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா திக் லைன் இது பாருங்கள் அப்படியே அதுவே ஒட்டி உங்களுக்கு வரும். ஸோ ப்ரெஸ் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப லைன் தானே போட சொல்கிறாங்க அப்படின்ட்டு நான் வேகமாக போடுறேன் அப்படிங்கிறது மெஹந்தியில் இருக்கவே கூடாத ஒரு ஹேபிட். லைன் இப்போ நாங்களாம் பழகும்போது லைனை திரும்ப 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 போடுங்கன்னு சொல்லும்போது எங்கள் எரிச்சலாக இருந்தது, என்னடா இவ்வளோ லைன் போட சொல்கிறாங்க அப்படின்ட்டு. ஆனால் அத்தனை லைனுமே வந்து மிஸ்டேக் தான் வரும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் லைன் போட கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு சின்னதாக இப்படி ஒரு லைன் போடுங்க. ஒரு லைன் போட்டு மறுபடியும் ஒரு லைனு சின்ன சின்னதாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி அடுத்து அப்படியே பெரிய பெரிய லைனுக்கு போனீங்க அப்படின்னா உங்களால் வந்து ஈஸியாக போட முடியும். ஸோ சின்ன லைன் ஸ்டார்ட் பண்ணி போடுங்க. அப்புறம் இதை விட கொஞ்சம் பெரிய லைன் போடுங்க. இல்லை ஃபஸ்ட்டில் அசல் எனக்கு லைனே வரமாட்டேங்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு இப்படி ஒரு 2 டாட் வச்சுக்கோங்க. வச்சு இந்த டாட்லேருந்து இந்த டாட்டுக்கு நான் வந்து லைன் போடணும் அப்படின்னு போட்டிங்கன்னா அடுத்து இதை விட அடுத்து கொஞ்சம் பெரிய டாட் வச்சுக்கோங்க. வச்சு மெதுவாக ஸ்லோ எவ்வளோ ஸ்லோவாக உங்களால் முடியுமோ அவ்வளோ ஸ்லோவாக போடுங்க. யாரும் அடிக்க போகிறது கிடையாது. பழகுற வரைக்கும் நம்ம வந்து ஸ்லோவாக தான் பழகி ஆகணும். ஏன்னா அப்போ தான் வந்து உங்களுக்கு இன்னும் இதுக்கு அடுத்தடுத்த டிசைன்ஸ்லாம் வரும்போது நிறைய அட்வான்ஸ் டிசைன்ஸ்லாம் வரையில் லைனே வரல அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுக்காக தான் லைனை வந்து இவ்வளோ இதுவாக சொல்கிறோம். ஸோ இப்போ இன்னுமே எனக்கு பெரிய லைன் வந்து கொஞ்சம் சிரமமாக இருக்குது அப்படின்னா இப்படி பக்கத்தில் டாட் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அப்படியே இது மேலே லைன் வந்து போடுங்க. நிறைய இல்லை ரொம்பவே ஸ்டார்டிங் ட்ரபிள் அப்படின்னா பென்சிலில் கோடு போட்டுக்கோங்க. இந்த மாதிரி பென்சில்லையோ பென்லையோ அசல் இந்த மாதிரி வேலை செய்யக்கூடாது. ஆனால் நான் வந்து ரொம்ப ஸ்டார்டிங்கில் இருக்கிறவங்களுக்கு நான் சொல்கிறேன், பென்சில்லையோ பென்லையோ இந்த மாதிரி ஸ்கேலில் கோடு போட்டுட்டு மெஹந்தியே ஹேண்டில் பண்ண தெரில அப்படிங்கிறவங்க இப்படி இந்த மாதிரி அந்த லைன் மேலே நீங்கள் போட்டு ப்ராக்டிஸ் வந்து பண்ணுங்கள்.
இது வந்து இப்போதைக்கு நம்ம வந்து என்ன பார்த்துருக்கோம்னா லைனு, அது லைன் போக டபுள் லைன் பார்த்துக்கோ. அதாவது திக் லைன், தின் லைன் கூட வச்சுக்கோங்க. இது வந்து தின் லைன், அதாவது ஒரு லைன் இப்படி ஒரே லைன் போட்டோம் அப்படின்னா இது வந்து உங்களுக்கு தின் லைன். அடுத்து டபுள் லைன் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. இது மேலே இன்னொரு லைன் போட்டிங்க அப்படின்னா இதுக்கு பேர் திக் லைன். இது கம்பல்சரி இந்த பார்டர் டிசைன் இதெல்லாம் போடும்போது நம்மளுக்கு வந்து யூஸ் ஆகும். இது வந்து திக் லைன். இதுக்கு அடுத்து ஒரு லைன் இருக்குது. இதையும் கூட இன்றைக்கே நான் வந்து உங்களுக்கு சொல்லித்தர்றேன். இது வந்து இப்போ இந்த மாதிரி போட்டிங்க அப்படின்னா இதுக்கு அடுத்து ப்ராக்டிஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு லைன் போடுங்க. அதுக்கு அடுத்து இதுக்கு பக்கத்துல நூல் அளவு தான் கேப் இருக்கணும். ஸோ நூல் அளவு கேப்பில் பக்கத்திலே லைன் போட்டு பழகுங்க. ஸோ இது கொஞ்சம் பார்க்குறதுக்கு ஈஸியாக தெரியும், ஆனால் லைன் போடும்போது கொஞ்சம் கஷ்டங்க. ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு நூல் அளவு கேப் ஒரு கொஞ்சம், அதாவது எனக்கு எப்படி சொல்கிறதுனா ஒரு கொஞ்சம் கேப் இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து போடுங்க. இது போட்டிங்கன்னா தான் நிறைய மெஹந்தி டிசைன்ஸ் பாருங்கள், பார்டர் போடுற இடத்துலலாம் இந்த மாதிரி லைன் போட்டு ஹம்பு போட்டு டிசைன் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இதுக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா டபுள் லைன். அதாவது அது அடுத்தடுத்து கிளாஸஸ் போகும்போது நான் வந்து சொல்லிகிட்டே இருப்பேன், சொல்லுவேன். சிங்கிள் லைன் போட்டிருக்கேன், திக் லைன் போட்டேன், தின் லைன் போட்டேன், டபுள் லைன் போட்டேன்னா உங்களுக்கு வந்து தெரியணும். ஸோ பேசிக்ஸ் கிளாஸ் அட்டன் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு அதை பற்றின டீட்டெயில் வந்து தெரியும். அதுக்காக ஸோ இன்னைக்கு நீங்கள் ஒரு ரெக்கார்ட் நோட் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டில் வந்து பேப்பர்லேயே வந்து போடுங்க. பேப்பர்லேயே போட்டுட்டு நல்லா உங்களுக்கு லைன் வருது அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த மாதிரி நீங்கள் ஒரு 5 பாக்ஸ் போட்டு 5 பாக்ஸ்லையுமே நீங்கள் வந்து லைன் வந்து இந்த மாதிரி போடணும். போட்டிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ A4 ஷீட்டில் இல்லைனா ஏதாவது வேஸ்ட் பேப்பர்ஸில் நீங்கள் போட்டு பழகுனதுக்கப்புறம் ரெக்கார்ட் நோட்டுக்கு வந்து போங்க. ஏன்னா ரெக்கார்ட் நோட்டை வந்து வேஸ்ட் பண்ண வேண்டாம். நீங்கள் ரெக்கார்ட் சப்மிட் பண்ணீங்க அப்படின்னா நான் கண்டிப்பாக வந்து சர்டிஃபிகேட் தருவேன். நம்ம சேனலில் வந்து இந்த சொல்லிட்டு செய்யாமல் இருக்கிறதெல்லாம் நடக்காத காரியம். என்னால் ஒருவேளை பிஸியாக இருந்து நான் வீடியோ போட முடியலன்னா கூட அடுத்த நாள் கண்டிப்பாக கண்டினியூ பண்ணுவேன். கிளாஸ் நீங்கள் வந்து இன்றைக்கி இப்போ தான் பேசிக்ஸ் கிளாஸு. ஒரு 5-6 கிளாஸ் நீங்கள் அட்டன் பண்ணும்போது நான் வந்து வாட்ஸ்அப்பில் நீங்கள் எப்படி ஜாயின் பண்ணலாம் அப்படிங்கிற டீட்டெயில் சொல்கிறேன். அது வரைக்கும் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க. ஏன்னா இப்போ நான் வந்து ஆரம்பிச்சிட்டேன், சேனல் வந்து ஆரம்பித்து வீடியோ போட ஆரம்பிச்சிட்டேன். ஸோ நீங்கள் எப்படியோ பார்த்து எப்படியோ கற்றுக்கங்க அப்படின்ட்டு விட்டுட்டு போகிற பழக்கம் எனக்கு கிடையாது. நீங்கள் போட்டிங்க அப்படின்னா எப்படி போடுறீங்க, என்ன மிஸ்டேக் பண்ணுறீங்கிறத நான் வந்து ரிவ்யூ பண்ணால் தான் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால் ஒரு 5th டே இல்லைனா 6th டே கிளாஸில் கம்பல்சரி இதை பற்றின டீட்டெயில் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இன்றைக்கி கிளாஸில் நீங்கள் ஏதாவது கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா கம்பல்சரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. இதில் ஏதாவது டவுட் இருக்குன்னா கூட கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கொஸ்டின் கேட்டால் என்ன நினச்சிக்குவாங்க அக்கா, இந்த கொஸ்டின் கேட்டால் அந்த ஒரு தாட்டே வேண்டாம். உங்களுக்கு டவுட் வந்து நீங்கள் கேட்டிங்கன்னா மட்டும்தான் நீங்கள் வந்து அடுத்த லெவலுக்கு கண்டிப்பாக போக முடியும். டவுட் கண்டிப்பாக வரணும். இப்போ லைன் வந்து நம்ம இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெஹந்தியில் லைன் வந்து நம்மளுக்கு ஹார்ட் எப்படி இம்பார்ட்டண்ட், ஒரு மனுஷன் அப்படின்னா மனுஷனுக்கு நம்மளுக்கு இதயம் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ, ஸோ இந்த மெஹந்தி டிசைன்ஸில் லைன் வந்து அவ்வளோ இம்பார்ட்டண்ட். ஸோ அது வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட், ஒரு ஹார்ட் இல்லை அப்படின்னா நம்ம இருப்போமா, இருக்க மாட்டோம். அதே மாதிரி தான் மெஹந்தியில் லைன் இல்லை அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ கம்பல்சரி ஸ்லோவாக மெதுவாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஏதாவது கற்றுக்கிட்டீங்க அக்கா, இந்த வீடியோ பார்த்து நான் இதை கற்றுக்கிட்டேன் அப்படின்னா என்னையும் நீங்கள் என்கரேஜ் பண்ணிங்கன்னா அடுத்தடுத்து எனக்கும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வரும். ஸோ பிடிச்சிருக்கும், இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருக்கு அப்படின்னா சப்போர்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.